ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாஷ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா, ரீசெண்ட் டேஸில் விஜயண்ணா கூட 1967 மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாங்க. அதுலேருந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். அந்த இயரை பார்க்கணுன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து பார்க்கணும். அதுதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அதை லைட்டாக பார்த்துருவோம். ஆக்சுவலாக அது மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்துச்சு. மெட்ராஸ் பிரசிடென்சினா எப்படின்னா, நம்மளோட இருக்க தமிழ்நாடு, கேரளாவில் மலபார் பகுதின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதி, கனடா, ஆந்திரா, இதெல்லாம் சேர்ந்ததான் அன்னையோட மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்துச்சு. அதில் வந்து பலதரப்பட்ட மக்கள் தமிழ், நம்ம தமிழ்நாடுனா தமிழ் பேசுவாங்க, கன்னடானா கன்னடியன் பேசுவாங்க, கேரளான்னா இது மலையாளம் பேசுவாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் இருந்தாங்க. அப்போ வந்து அந்த சமயத்தில் வந்து பிராமின்ஸோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, சில அமைப்பெல்லாம் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. பிராமின்ஸருக்கு ஆப்போசிட்டாக சில அமைப்பெல்லாம் தோன்ற ஆரம்பிச்சிச்சு. சில டேட்டாலாம் வந்துச்சு. அதன் அடிப்படையில் முதல் அமைப்பு வந்து 1852 சென்னை வாழ் மக்கள் சங்கம் ஆரம்பிச்சாங்க. இது யார் ஆரம்பிச்சாங்கன்னா, லட்சுமி நடேஷ் 1852 சென்னை வாழ் மக்கள் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டுச்சு. அந்த அமைப்பை யார் தோற்றுவிச்சாலும் கங்களூர் லட்சுமி நடேஷ்னு ஒருத்தவங்க தோற்றுவிச்சிருப்பாங்க. இந்த அமைப்பு எதுக்குன்னா, பிராமின்ஸ்க்கு அல்லாதவங்க அவங்க சார்பில் குரல் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அந்த அமைப்பு தோற்றுவிச்சிருப்பாங்க. இந்த அமைப்பில் பெரும்பாலானவங்க யார் இருந்திருப்பாங்கன்னா, வணிகர்கள், அந்த மாதிரி வணிக சங்கத்தை சேர்ந்தவங்க, அந்த மாதிரி தான் அந்த அமைப்பில் இருந்திருப்பாங்க. இந்த சங்கம் பற்றி நமக்கு 10th புக்கில் டேட்டா இருக்குது. அடுத்து 1882 திராவிட கழகம் வந்து ஆரம்பித்தாங்க. இது யார் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, அயோத்திதாசன் பண்டிதர், ஜான் தடவை போன்றவர்களால் இந்த அமைப்பு வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அடுத்து அதே ஒரு 10 வருஷம் கழிச்சு 1892 ஆதி திராவிட பிராமின்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ஒவ்வொரு அமைப்பாக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ வந்து 1911 ஒரு சென்சஸ் நடத்திப்பாங்க. அந்த சென்சஸ்ல வந்து பிராமணர்கள் தான் அதிக பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லி ஒரு சென்சஸ் வந்திருக்கும். அந்த சென்சஸ் அடிப்படையில் 1913 வந்து ஆளுநர் செயற்குழு உறுப்பினர் வந்து ஒருத்தர், அவர் யாருன்னா அலெக்சாண்டர் காட்டியூ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்துப்பாரு. அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது பிராமின்ஸ் வந்து 3% பேர் தான் இருக்காங்க. ஆனால் பெரும்பாலான அரசு உயர் பதவியில் வந்து பிராமின்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாரு அனுப்பி. அது எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி விதமாக தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து 1909 பிராமணர்கள் அல்லாத ஒரு சங்கம்னு சொல்லி இது புருஷோத்தம் நாயுடு அவங்களால தோற்றுவிச்சிருப்பாங்க. சுப்பிரமணியன், புருஷோத்தம் நாயுடு போன்றவர்களால் 1909 பிராமணர்கள் அல்லாத ஒரு சங்கம்னு ஒரு சங்கத்தை தோற்றுவிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இதுதான் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட முன்னோடி அமைப்புன்னே சொல்லலாம். ஏன்னா இதோட நீச்சா இது ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லலாம். அடுத்து 1912 இதோட பேர் வந்து 1912 மெட்ராஸ் ஐக்கிய கழகம்னு மாற்றிப்பாங்க. அதாவது மெட்ராஸ் யூனியன் லீக்னு MLUன்னு சொல்லுவாங்க. இது வந்து யாருன்னா நடேச முதலியார் உருவாக்கி இருப்பாரு. இந்த நடேச முதலியாரும் திராவிடர்களுக்கு விடுதி ஆரம்பிச்சு பிறகு அடுத்து 1914 அந்த பேரை வந்து மெட்ராஸ் திராவிட கழகமாக மாற்றிருப்பாரு. மாற்றி 1914 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்புன்னு மாறியிருக்கும். அது வந்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்லுவாங்க. இன்னொன்று தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரால
3 பேர் முக்கியமானவங்க. பிடி தியாகராயன், நடேசன் முதலியார், டிஎம் நாயர் போன்றவங்கலாம் முக்கியமானவங்க. அதில் பிடி தியாகராயன் வந்து வணிக குழுவோட தலைவராக இருந்திருப்பார். அந்த மெட்ராஸ் பிரசிடென்சியோட வணிக குழுவோட தலைவராக இருந்திருப்பார். இந்த பிடி தியாகராயர் கடலடி தந்தி அனுப்புவார். அது அது அந்த கான்செப்ட் என்னன்னா, அதாவது 1914 வந்து நம்ம அன்னிபெசன்ட் நம்ம வந்து ஹோம் ரூல் மூமெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது எங்களுக்கு தன்னாட்சி வேணும் அப்படின்னு சொல்லி ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இந்திய சேலம் லார்டு மாண்டேக்கு வந்து ஒரு அறிக்கை விடுவார். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் 1917 ஒரு அறிக்கை விடுவார். வழங்கப்படும், தன்னாட்சி வழங்கப்படும் ஒரு அறிக்கை அனுப்புவார். அதை பேஸ் பண்ணி பிடி தியாகராயன் என்ன பண்ணுவார்னா ஒரு கடலடி தந்தி அனுப்புவார். என்னன்னு சொல்லி, இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு வந்து கம்யூனல் ரெப்ரசன்டேட்டிவ் வேணும், அதாவது வகுப்பறிதலுக்கு இது வேணும்னு சொல்லி ஒரு கடலடி தந்தி அனுப்புவார். இதுதான் கடலடி தந்தி கான்செப்ட். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, அதாவது 1921 வந்து மத்திய உணவு திட்டத்தை போட்டிருப்பாரு. எந்த பள்ளியில் போட்டிருப்பாருன்னா ஆயிடம்விளக்கு பள்ளியில் அப்பயே 1921 போட்டிருப்பாரு. ஆக்சுவலாக அவர் வந்து மேயராக இருந்துப்பாரு. மெட்ராஸ் பிரசிடென்சியோட மேயராக இருந்துப்பாரு. 1920 வந்து தேர்தல் நடக்கும்போது இப்போ தான் நம்ம வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நிற்க கேட்பாங்க. ஆனால் இவர் வேணான்னு சொல்லிட்டோன்னா, சரி நீங்கள் மேயராவது இருக்கணும்னு சொல்லி மேயர் பதவி அன்னைக்கு கொடுத்தாங்க. அப்போ தான் 1921 வந்து ஆயிடம்விளக்கு பகுதியிலேருந்து மத்திய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இந்த பிடி தியாகராயர். 1914 வந்து பிடி தியாகராயர் பிராமண அல்லாதோர் அறிக்கை வந்து வெளியிட்டிருப்பாரு. அதில் அப்படின்னா என்னென்னா, அதாவது பெரும்பான்மையானவங்க வந்து பிராமண அல்லாதவங்க தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அதனால அவங்களோட உரிமையை நிலைநாட்டுறக்காண்டி இவர் வந்து 1914 வந்து பிராமண அல்லாத அறிக்கையை வெளியிட்டிருப்பார். அடுத்து நடேச முதலியார் வந்து பிராமண அல்லாதவருக்கு ஒரு விடுதி ஆரம்பிச்சிருப்பார், ஹாஸ்டல் ஆரம்பிச்சிருப்பாரு. டிஎம் நாயர் இவர் வந்து ஒரு டாக்டர். ஆக்சுவலாக வேர்ல்டு வாரில் வந்து இவர் வந்து மருத்துவ சேவைகள்லாம் பண்ணிப்பார். அதனால பிரிட்டிஷ் வந்து இவருக்கு வந்து கைசர் ஹிந்துன்னு சொல்லி ஒரு பட்டத்தை கொடுத்துப்பாங்க டிஎம் நாயருக்கு. ஒரு இன்னொன்று சொல்ல வேணா, ஜஸ்டிஸ் பத்திரிகையோட ஆசிரியர் இவர். 1914 வந்து நம்ம சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தென்னிந்திய நலவுரிமை சங்கம், அது வந்து 3 பேர் முக்கியமானவங்கன்னு சொல்லியிருந்தேன். பிடி தியாகராயர், டிஎம் நாயர், அப்புறம் நடேச முதலியார்னு சொல்லி அவங்க அதோடு அந்த தென்னிந்திய நலவுரிமை சங்கம் வந்து 3 பத்திரிக்கை வந்து வெளியிடுப்பாங்க. என்னன்னா, தமிழில் ஒன்று, தெலுங்கில் ஒன்று, இங்கிலீஷில் ஒன்றுன்னு 3 பத்திரிக்கை வந்து வெளியிட்டிருப்பாங்க. இங்கிலீஷில் வந்து ஜஸ்டிஸ்ன்னு சொல்லி பேர் வெளியிட்டிருப்பாங்க. அதே மாதிரி தமிழில் வந்து திராவிடன்னு சொல்லி எழுதிட்டுருப்பாங்க. இது தெலுங்குல வந்து ஆந்திர பிரகாசிக்கான்னு சொல்லி ஒரு பத்திரிகை வெளியிட்டிருப்பாங்க. இதில் வந்து ஜஸ்டிஸ் இந்த பத்திரிகை தான், ஏன்னா இங்கிலீஷில் இருந்ததுனால ரொம்ப இந்தியா ஃபுல்லாக பிரபலமாக அடைஞ்சிச்சு. இந்த பத்திரிக்கையோட பேரை வச்சு தான் பின்னால் இதோட அமைப்பு வந்து ஜஸ்டிஸ்ன்னு மாறி ஜஸ்டிஸ் பார்ட்டினே உருவாச்சு. இந்த சவுத் இந்திய லிபரல் ஃபெடரேஷன் அமைப்பு வந்து இந்த இங்கிலீஷ் பத்திரிகை பேர் பிரபலம் அடைஞ்சதுனால தான் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு பின்னால் பேர் வந்துச்சு. சொல்லாது ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஆயிருக்கும். அடுத்து அதாவது 1920 தேர்தல் நடந்துக்கும். அது என்னன்னா, 1900 நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 1914 வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம அன்னிபெசன்ட் அம்மையார். அதனால அதாவது தன்னாட்சி வழங்கப்படும் அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க. 1917 லார்டு மாண்டேகு சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம்.
அதனால 1919 ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி 1919 மாண்டேகு சட்டம்னு சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிரிட்டிஷ் சார்பில் அதாவது அவங்களுக்கு இரட்டை ஆட்சி வழங்கப்படும் சொல்லியிருப்பாங்க. அதாவது டயாலிட்டி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது இரட்டை ஆட்சி வழங்கப்படும். அதாவது இரட்டை ஆட்சின்னா எப்படின்னா, பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் ஒரு சில துறைகளும் நம்ம இந்தியா சார்பில் ஒரு சில துறைகளும் அதாவது ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறைன்னு சொல்லுவாங்க. முக்கியமான துறை பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருக்கும். நம்ம இந்திய முதலமைச்சர் சார்பில் அவங்ககிட்ட இருக்கும். அதான் ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறைன்னு சொல்லுவாங்க. அதுபடி அந்த இரட்டை ஆட்சிப்படி 1919 வந்திருக்கும் அந்த அறிவிப்பு. அதுபடி 1920 தேர்தல் நடத்துவாங்க. இதில் என்னன்னா, காங்கிரஸ் இந்த தேர்தல் போட்டி போயிட மாட்டோம், நாங்கள் பங்கேற்கலன்னு சொல்லி வெளிப்படையாகவே அறிவிச்சுப்பாங்க. எதனாலனா, நாங்கள் கேட்டது தன்னாட்சி, ஆனால் நீங்கள் கொடுத்தது இரட்டை ஆட்சி, அதனால நாங்கள் இந்த தேர்தல் பங்கேற்கலன்னு சொல்லிடுவாங்க. அப்போ தேர்தல் நடக்கும் 1920. அப்போ அதுக்கடுத்து காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் பிரபலம் இருந்தது. நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி தேர்தலில் பங்கெடுப்பாங்க, போட்டிடுவாங்க. போட்டிட்டு 1920 தேர்தல் நடக்கும். 21 சுப்புராயலு முதலமைச்சர் ஆவார். நம்ம சென்னை மாகாணத்தோட முதலமைச்சர்னா சுப்புராயலு அவர் தான் சொல்லுவாங்க. 1921 கிட்டத்தட்ட 1937 வரை ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சியில் எடுக்கும். இடையில 3 வருஷம் மட்டும் வேற ஒருத்தர் இருப்பாரு. 1921 37 வரை ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்கும். அதே மாதிரி 1923 பனங்கல் அரசன் சொல்லி இப்படி முதலமைச்சராக பதவியேற்றிருப்பாங்க. அதாவது உண்மையான பேர் தான் ராமராய நீங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி ஜஸ்டிஸ் பார்ட்டி. அதுக்கடுத்து 1926 சுப்புராயன் சொல்லி இண்டிபெண்ட் கேண்டிடேட்டு முதலமைச்சராக இருந்திருப்பாரு. இது எப்படின்னா, அதாவது சுராஜ் பார்ட்டி போட்டிட்டு இருப்பாங்க. சுராஜ் பார்ட்டி போட்டிட்டு அவங்க ஜெயிச்சுப்பாங்க. ஆனால் அவங்க பதவி ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ சுராஜ் பார்ட்டிக்கும் ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கும் அப்போ யாராவது பதவி எடுக்கணும்னு சொல்லி ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் அவர் தான் இவர் சுப்புராயன்னு சொல்லி அவர் பதவி ஏற்றிருப்பார். அன்னிருந்த சூழ்நிலையில் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் முதலமைச்சராக வந்திருப்பார். இதுக்கடுத்து வருஷம் 26 அடுத்து 37 வரை ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் இருந்திருக்கும். இடையில 3 வருஷம் மட்டும் இண்டிபெண்ட் கேண்டிடேட்டு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் சொல்லலாம் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சியில் இருந்திருக்கும். 37 ராஜாஜி வந்திருப்பார். அதாவது 1921 37 வரை நீதி கட்சி ஆட்சியில் இருந்திருக்கும்னு பார்த்துருந்தோம். அதுக்கு இடையில 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மாநிலங்களுக்கு சுயாட்சி வழங்கப்படும் சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா 1921 காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. எதுனாலனா அவங்க டயாலிட்டி சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அதனால காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு இப்போ 1927 37 வரை காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிட மாட்டாங்க. ஆனால் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மாநிலங்களுக்கு சுயாட்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் 1937 தேர்தல் நடந்திருக்கும். அதில் காங்கிரஸ் போட்டிடுவாங்க. 1937 அதான் காங்கிரஸ் தேர்தலில் போட்டி 1937 அந்த தேர்தல் காங்கிரஸ் வெற்றி பெற்றுப்பாங்க. நீதி கட்சி தோல்வி அடைஞ்சிக்கும். அந்த தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் சார்பில் ஸ்ரீ ராஜாஜி அவர்கள்
நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர், அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சியோட முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பார். அவர் வந்து 1937-39 சிஎம்மாக இருந்துப்பார். அப்போ வந்து அதாவது 1939 அவரே ரிசைன் பண்ணிப்பார். எந்த காரணத்தினால செகண்ட் வேர்ல்டு வார் வந்து நடந்துக்கும். அந்த வேர்ல்டு வார் 2 வந்து பிரிட்டிஷ் வந்து நம்மகிட்ட கேட்காமலே பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியா வந்து எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்துவாங்க. அது வந்து நம்ம இந்திய தலைவர்களுக்கெல்லாம் ஒரு கடுமையும் நாங்கள் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி எல்லா தலைவரும் சொல்லியிருப்பாங்க. அதை காண்டமாச்சு நம்ம ராஜாஜி வந்து பதவி விலகிருப்பார். ராஜாஜி வந்து 1937 இருந்துப்பார். இவர் காலத்தில் வந்து முக்கியமான சட்டம்னா, அதாவது மதுவிலக்கு சட்டம், விற்பனை பூர்ண மதுவிலக்கு சட்டம் கொண்டு இருந்துப்பார். அது வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாச்சு. ஏன்னா அது சேலத்தில் கொண்டு வந்துப்பார். அதாவது அதோட வருமானத்தை ஈடுகட்ட விதமாக விற்பனை வழியும் அறிமுகப்படுத்திப்பார் ராஜாஜி. அதை தொடர்ந்து 1938 வந்து பெரியார் வந்து நீதி கட்சி தலைவராக இருந்திருப்பார். 1925 வந்து சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிப்பார். அதுக்கடுத்து அப்படியே 1938 வந்து இது நீதி கட்சியில் தலைவராக இருந்திருப்பார். அதாவது 1944 வந்து நீதி கட்சியோட பேரை வந்து மாற்றிப்பாங்க. என்னன்னா அவங்க வந்து சேலத்தில் மாநாடு நடக்கும், நீதி கட்சியோட மாநாடு நடக்கும். அதில் வந்து நீதி கட்சியோட பேரை வந்து திராவிட கழகமாக பேர் மாற்றிருப்பாங்க. அது பேர் மாற்ற சொன்னது வந்து அண்ணா சொல்லியிருப்பார். அதான் லாஸ்ட் பாயிண்ட்டு. நம்ம பார்த்தா 1937 இது ராஜாஜி வந்து முதலமைச்சர் வந்து 39 பதவி ரிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுக்கப்புறம் மெட்ராஸ் பிரசிடென்சியில் வந்து கவர்னர் ஆட்சி அமல்படுத்தி 1946 வரை இது கவர்னர் ஆட்சி தான் போயிட்டுருக்கோம், ஆளுநர் ஆட்சி. அதுக்கடுத்து பரிசாட்டி பிரகாசம், ஓமந்தூர் ராமசாமி, PS குமாரசாமி இவங்கெல்லாம் பதவி அளிச்சிருப்பாங்க, முதலமைச்சர் பதவி. இடையில என்ன நடந்துக்குன்னா, திரு அண்ணா அவர்கள் வந்து பெரியார்ட்ட ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக 1949 செப்டம்பர் 17 வந்து திமுகவை உருவாக்கியிருப்பார். 1967 வந்து அண்ணா முதலமைச்சர் ஆனார். அதுக்கு இடையில வந்து PS குமாரசாமி, ராஜா, டி பிரகாசம் அவங்களாம் முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. அதை தொடர்ந்து வந்து காங்கிரஸோட கடைசி முதலமைச்சரான பக்தவச்சலம் இருந்திருப்பார். 1964 67 வரை பக்தவச்சலம் காங்கிரஸோட கடைசி முதலமைச்சர் அவர் தான். அதுக்கடுத்து திரு அண்ணா அவர்கள் வந்து பொறுப்பேற்றுப்பாங்க முதலமைச்சர். அவங்க வந்து 1967 69 வரை முதலமைச்சராக இருந்திருப்பார் அண்ணா. அண்ணா காலத்துல தான் படியரசு திட்டம் இதெல்லாம் கொண்டு வந்துருப்பாங்க. அதாவது 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம்னு சொல்லி அண்ணா அறிவித்து படியரசு திட்டம் கோவையில் அறிமுகப்படுத்தியிருப்பார் கோயம்புத்தூர்ல. 69 வரை அவர் இருந்திருப்பாரு. 69க்கு அப்புறம் அவர் இறந்த பின்னாடி நம்ம கலைஞர் ஐயா வந்திருப்பாங்க. 69 71 71 அவர் முதலமைச்சராக பதவி வச்சுப்பாங்க. அதுக்கு 72 வந்து எம்ஜிஆர் அவங்க வந்து ஏடிஎம்கேவை உருவாக்கியிருப்பாங்க. அக்டோபர் 17 உருவாக்கி 1977 வந்து எம்ஜிஆர் அவங்க வந்து முதல்ல சிஎம்மாக பதவி ஏற்றுப்பாங்க. இதுதான் 1967 1977 ஹிஸ்ட்ரி. இதுக்காண்டி தான் நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து பார்த்தோம். இதுக்கப்புறம் திரு கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவங்க மாற்றி மாற்றி சிஎம்மாக இருந்திருப்பாங்க. இதுதான் பேசிக்காக 1967 77 விஷயம் நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து பார்த்துட்டோம். ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.